நியாயம் செய்கிற மனுஷன் கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதியிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தேடுற மனுஷன் இருக்காங்களா? வேதத்தை தேடுறவங்க இருக்காங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க இருக்காங்களா? அப்படி விசுவாசிக்கிறவங்க இருந்தா, தேடுறவங்க இருந்தா நான் அவங்களுக்கு மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த சிறையிருப்பான, கஷ்டமான, அந்த தோல்வியான அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து அவர் சொல்றார், மறுபடியும் என் ஜனங்கள், அவங்கள நான் கொண்டுட்டு வருவேன் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அவர் பார்க்கிறாரு, நம்ம மனம் திரும்பி வருகிற பொழுது மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் இருக்கும். எடுக்கப்படணும், உட்காயம், அந்த அடிக்காயம் குணமாக்கப்படணும். கர்த்தர் அதை குணமாக்குறேன் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, அதன் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம், நீங்க சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அப்ப சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்குன்னாக்க பகல் மாதிரியே இருக்கும். இந்த சூரிய வெளிச்சம் என்ன ஏழத்தனையா அது பிரகாசமா இருந்துச்சுன்னா எப்படி பிரகாசமா இருக்கும், அந்த அளவுக்கு நான் குணமாக்குவேன், அவங்கள பிரகாசமா வைப்பேன், அவங்கள அப்படி ஆசீர்வாதமா வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இயேசு பிறக்க போறதுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. எல்லா கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை அவர் துடைப்பார், நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றுமாக நீக்கி போடுவார்.